கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க முடிக்க வைக்க இணையத்தில் கார்த்திக் ராஜா வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை முழிக்க வைக்க திணையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தானுங்க. ஆட்டமா ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி மாட்டுமாடி அழகான கோமாளி வந்தானுங்க. ஆட்டமா ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க. அப்படி மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி அட வந்தேனுங்க. அப்படி மோட்டாரே விட்டரங்கி கிட்டும் கிட்டும் கிட்டும்னு வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி கிட்டும் கிட்டும் வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அவங்க புருஷே அடிப்பாங்க. ஆமாடா. ஆளு வச்சு வெட்டுவாங்க. ஆமாடா. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி அத்தனை பேரு நம்மள நம்பி விட்டுடு தம்பி வேணாம் தம்பி அத்தனை பேரு நம்ம நம்பி ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வேறு கட்டு போகுமுனா நம்ம உழப்பு என்னாகுங்க. அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க. இங்க அன்புலே நாடகத்தை பாருங்க. அம்மா மாரே ஆத்தா மாரே பாருங்க. நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. தம்பி மாற தங்கச்சி மாற பாருங்க. தம்பி மாற தங்கச்சி மாற பாருங்க. கைவிடலே நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மா மாறே ஆத்த மாறே பாருங்க. இங்க அன்புலே நாடகத்தை பாருங்க. பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம குஸ்கா. அருமையான சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ரசிகர்கள். நானும் கூட்டம் வருமோ வராதோ காலதாமதம் ஆகுது அப்படின்னு நினைச்சேன். உண்மையில ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஆனா இந்த கம்பெனி விடிகிற வரை இருக்குமா அதுதான் சந்தேகம். நம்ம வகையில் என்ன செஞ்சாலும் போராளு போயிட்டு தான் இருக்கான். இருக்கிறாலும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அருமையான ரசிகர்கள், நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறுதிருப்பமாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. இப்படி சிரிச்சா நோய் விட்டு போகாது, ஏதோ புள்ள செய்வன கோளாறுல மிதிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? பொய். நம்மளும் வருஷத்தோடு தான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி சொல்றாங்க. மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகர், சுகரு. வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, வாய்வு. கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, ஆமாடா. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு, இது சாப்பிட்டா வாய்வு. எதுன்னு சொல்ல தெரியாம சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை பார்த்தேன். இந்த வருஷம் வக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். அதுவும் இப்ப கிடைக்கல. உள்ள ஒண்ணு பாக்கும்போது அப்படிதான் தெரியும். அதுவும் இப்ப கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் வாரேன், அவன் கட்டினான்னா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. மொத்தமா கட்டிட்டு போயிடுறேன். நம்ம ஆடு மாடுக்கு வைக்க இல்லாம தெருவில் தெரிய வேண்டியா இருக்கு. ஆனால் சிறப்பான ரசிகர்கள் அவர் மனம் மாதிரி சுண்டை கொண்டு போயிட்டானா. இது வேற
ஹார்மோனிய கலையரசு மணிகண்டன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி சைடு குத்து சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு சித்தபசி தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் சாந்திராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அதோடு பக்க தாளம் தம்பி பாண்டி செல்வம் அவர்களுக்கு தாளம் போடுறதோட தாளத்தை உடைச்சிருவேன். பாண்டி செல்வம் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கமத்திற்கும் ஒளி அமைப்பு ஆலயமணி ஆர்வி ஜெயம் ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்புனாருக்கு பொன்னாடை அணிவித்து கை தட்டினான்னு கேட்கிறேன். பொன்னாடை ஒத்தையில பாப்புநாதர் நடிக்கும் எனது அன்பு சகலை அவர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. என்ன கடுப்புல போடுறாரோ எல்லாருக்கும் போதும் தெரியும். எனக்கு போட நடிச்சு புலந்த முண்டை அப்படின்னு சொல்ற மாதிரியே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். நீங்க எத்தனை நாடகமா பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய நாடகம் ஒரு பக்தியான நாடகம், ஒரு முருகனுடைய வரலாறு. ஆமா ஆமா, முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்குது. அதெல்லாம் கல்யாணத்தை விடுகிற வரை இருந்து பார்த்தோம்னா நினைச்ச காரியம் நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சரி, கல்யாணம் ஆகாத ஆளுக்கு கல்யாணம் ஆகாத ஆளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். இதுக்கு உன்ன கூட்டியாந்தது அப்புறம் என்ன, நீங்க தான் என்னன்னு கேட்டீங்க. எல்லாம் உத்தர பாக்கியம் இருக்கும், அப்புறம் குத்திர பாக்கியம் வரும். எல்லாரும் அமைதியா இருந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பான கலைஞர்களை தேர்வு செஞ்சு அன்பு அப்பா புதுக்கோட்டை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அண்ணே, இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. நாடகத்தை இருந்து பார்த்து யார் எப்படி நடிக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு காலையில சொல்லணும். நீங்க வீட்டில் போய் படுத்துக்கிட்டு சொல்றது பப்புன்னு தாலி 10 பேச்சா புண்ணியம் இல்லை. குண்டிய அடிக்க தாலி ஊரை ஏமாத்திட்டானே. சகல நாடகத்தை பத்தியே தெரியாது ஒருத்தன் சொல்லுவேன். வள்ளிக்கு தொண்டை துறக்கவே இல்லையா, முருக வந்தாரு அந்த ஆளு வரவே இல்லைன்னு சொல்லுவேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல நாடகம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நாடகத்தை முடிச்சு அந்த அண்ணனை கேட்டேன், அண்ணே நாடகம் எப்படின்னு இருந்துச்சுன்னு. நைட்டு நாடகம் சடன்னு ஓடுச்சு தம்பின்னு சொன்னேன். மூதவி அவன் தண்ணியை போட்டு சென்ட்ரேட்டுக்கிட்டு படுத்து கிடந்திருப்பேன் அவள. அப்ப அவனுக்கு சத்தம் சென்ட்ரேட் சத்தம் தான் சடன்னு. அது மாதிரி ஒரு ஆளும் ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்த வரிசையிலே நம்ம ஊரில் வீட்டு இருக்கின்ற நம்ம ஏழை எளிய மக்களை எல்லாம் காக்குகின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணி தூங்க அந்த மாங்குளத்திலே விட்டிருக்கின்ற பாரமலை அம்மன் சொல் கேளாவீரன் பாரமலை அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். அந்த பாரமலை அம்மனை நினைச்சாலே நம்ம பாரமெல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி வைப்பான் அந்த பாரமலை அம்மன். அந்த பாரமலை அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். எல்லாரும் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் அப்புறம் நாடகத்தை தொடங்கினாத்தான். இந்த நாடகம் வைக்கிறது எதுக்குப்பா? இந்த ஆத்தா பாரமலை அம்மனை வணங்கி இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு 5000னா 5000 வரியை போட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த நாடகம் வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கன்னு இந்த விழா குழுவினருக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. அதுல 2 பேர் சொல்லுவேன், அவங்க சௌரிய மயிருக்கு வைக்கிறாங்க, என்னடா கூட்டம் மயிர் ஓடுறியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட்டத்துக்கு வர மாட்டேன். நீ ஏன்டா கோவப்படுற? அப்படி பேசுவாங்கடா. மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவோம். அதுல 2 ஆள் சொல்லுவேன், நாங்களாம் சுப்பிரமணியம் ஆர்வம் 2 பேர் இருப்பேன், நாங்களாம் இழிச்சா போய வீட்டுல அவங்க மட்டும் கட்டிக்கார இதோ அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும். மறுபடிக்கு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரி. எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தணும். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நாடகத்துக்கு கொடுக்கணும், சீனுக்கு சொல்லணும், சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், வெடியேக்கு சொல்லணும். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறோம். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 155 ரூபா தான் செலவு. யோ அது எப்படி அது இவ்வளவு ஈஸியா தண்ணியை போட்டு பேசாம பாரு, என்ன நாடகம் போய் நடத்துறாங்க, நான் என்ன நாடகமே நடக்காது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்றவன் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலும் செவனேன்னு இருப்பேன்.
அன்னைக்கெல்லாம் ஒரு தேவைக்கு போயிருக்கேன், கறி வைக்கலன்னு சொல்லி டேபிளை தூக்கி போட்டு உடைக்கிறேன். கறி வைக்கலண்ணா. கறி வைக்கலையா, ஒரே ஒரு எலும்பு வைக்கலைன்னு. எல்லாமே இந்த சரக்கு பண்ற வேலை. இப்போ எல்லாத்துக்கும் சரக்கு தான், நல்லதுக்கும் சரக்கு, கெட்டதுக்கும் சரக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்கும் சரக்கு, அதுக்குமா எல்லாத்துக்குமே. இப்ப திடீர்னு நம்ம அம்மா மண்டையை போடுச்சுன்னா அதுக்கும் பாட்டு வைக்கலன்னு கேட்பேன். அப்பதான் அழுக வருமா? ஏன்னா மனுஷன் வாழ்க்கையே சரக்கு ஆயிருச்சு. சரக்கு இருந்தா தான் வாழ்க்கை. அதனால அந்த பாரமலை அம்மனையும் சொல் கேளா வீரனை வணங்கி கலை பண்ணி தூங்க. அண்ணன் கொஞ்சம் வால்மி எக்க வைங்க மாநிலத்துக்கு. குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோ இந்த குறைகள் எல்லாம் பாரமலை அம்மனுக்கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் பாரமலை அம்மனுக்கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா பாரமலை அம்மனையே நினைப்போ. கவலை வந்தா பாரமலை அம்மனையே நினைப்போ. குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம், நாம் வருவோம். நம் குறைகள் எல்லாம் பாறையம்மன்ட்ட சொல்வோம். நம் குறைகள் எல்லாம் பாறையம்மன்ட்ட சொல்வோம். குடும்பத்தோட மாங்குளம் தான் வருவோம். குறைகள் எல்லாம் பாரமலை அம்மனுக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா அம்மனையே நினைப்போ, கவலை வந்தா அம்மனையே நினைப்போ. குடும்பத்தோட பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். நெத்திக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். நெத்திக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே, அம்மன் கையிலே. அறிஞ்சவரும் புரிஞ்சவர் அம்மன் கையிலே. ஆனந்தம்மா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே, ஆனந்தம்மா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம், நாம் வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் பாரமலை அம்மன் கிட்டே சொல்வோம். பிள்ளை வர ஓடியா நேற்றையே தீர்த்திடுவார் பாரமலை அம்மன் தான். நேற்றையே தீர்த்திடுவார் அம்மன் தானையா. நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. போயா நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. நேற்றையே தீர்த்திடுவார் அம்மன் தானையா. நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. அம்மன் தானையா. மாடி வாராளையா அம்மன் தானையா. ஆட்டமாடி வாராளையா அம்மன் தானையா. ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா. ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா. குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம், நாம் வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் பரமல அம்மன் சொல்வோம். வேட்டையாடி ஓடியா வேட்டையாடி வாராளையா பாரமலை அம்மன் தான். வேட்டையாடி வாராளையா பாரமலை அம்மன் தான். வேதனைகளை தீர்ப்பதுமே பாரமலை அம்மன் தான். ஆட்டமாடி வாராளையா பரமல அம்மன் தான். ஆட்டமாடி வாராளையா பரமல அம்மன் தான். ஆட்டமாடி வாராளையா பரமல அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே பரமல அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே பரமல அம்மன் தான். குடும்பத்தோட மாங்குளத்துக்கு வருவோம், நாம் குறைகள் எல்லாம் பரமல அம்மன் சொல்வோம். நாம் குறைகள் எல்லாம் பரமல அம்மன் சொல்வோம். ஓடியா குடும்பத்தோட மாங்குளம் தான் வருவோம். குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோம். கைதட்டி 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 அப்படி கைதட்டி. அவளை தாத்தாக்க பெண்கள் நல்லா கைதட்டுங்கம்மா. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல, நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும்.
உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவே இருக்கிறோம். இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷம்பெல்லாம் அம்புட்டு வேலிக்கறியை வெட்டி வெயிலில் கிடந்து சாவேன். 36 ஓட்டம் இருக்கான். அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு 800 ரூபா தையக்கூலி கொடுத்து பின்னால நிலை முன்னால் 2 சன்னல் 2 கயறு 2 குண்டு ஒரு பூட்டு எல்லாம் போட்டு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அம்மனை பாரம்பரிய அம்மனையே அந்த சொல் கேளா வீரனை இப்படி வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி ஓட்டா பாருங்க. அப்படிதான் நன்னாடி நன்னாடி தன்னாடி நன்னாடே அப்படிதான் ஊர்ல கொட்டுவாங்க. அப்படி தன்னாடி 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 தன்னாடே ஒன்னே பார்க்கல ஊர்ல பொம்பளை இப்படி தாண்டா கும்பி கொட்டுங்க. அப்படி தாண்டா கொட்டுவாங்க. திடீர்னு அதுல நம்ம ஆளு இடையில நுழையா மாதிரி ஆம்பளையாளு எப்படி அவங்க போட்ட கட்டிங்கு கண்ணன்னு இருக்கான். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கா. அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்னுக்கிட்டு அப்படி தலையை சொல்லிட்டு அத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் சுத்தி வரேன். அப்படிதான் ஒரு ரவுண்டு சுத்துவேன். 2வது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அப்புறம் அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை உடத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். ஏப்பா செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முடிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி போட்டோம்னு நிறைய ஆளு அது மாதிரி குறிப்பெல்லாம் இருக்கு. மற்ற நம்ம ஆளுகளும் அம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பாங்க. ஆமா அதனால எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகனை போய் தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் முன்னகரமாக விளங்கக்கூடிய மாங்குளம் கிராமத்தில் விட்டிருக்கும் ஸ்ரீ சொல் கேளா வீரன் ஸ்ரீ பாரமலை அம்மன் கலரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மாங்குளம் 3வது கரை ஓஞ்சியர் பகையாரா 57 உசிலம்பட்டி ஆதனூர் கோணாப்பட்டி கீழ்கல்லந்திரி முத்துப்பட்டி மாடக்குளம் பங்காளிகள் மற்றும் பெண்ணடி வாரிசுதாரர்கள் இணைந்து நடத்தும் நாடக நிகழ்வு அனைவரும் காண வருபவர்கள் விசுவாசுடன் மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிரும நாடகம் சீர்திருப்பாடி பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியவர கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்றடமெல்லாம் வெற்றி மரசு கொட்டி வரும் நடிப்பு செய்வேந்தன் அன்புனார் புதுகையைச் சேர்ந்த பி கே ராஜாராம் அவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுகமலை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சகோதரி மன்னாருடைய சேர்ந்த அபிராமி அவர்கள் வெறுங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புனார் புதுக்கோட்டை அருகாமுள்ள மாங்குடியைச் சேர்ந்து எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் வெறுங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். நம்ம ஊர்ல நடக்கிறது வள்ளி திருமண நாடகம் இல்ல. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும். எல்லாரும் நான் வந்திருக்கோம் நல்லா பேசக்கூடிய பாடம் ஒரு 2:30 மணிக்கு மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணமான்னு. அதுவரை அமைதியான நாடகத்தை ரசிகர்கள் கொண்டு ஹார்மோனிய கலைரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் புதுகையை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சின்னுடா ஓட்ட மச்சின்னுடா காதல் போரில் கச்சினிடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு போகுது,
அத பாஸ்ட் ஃபுட்டு கடையை பார்த்து ஏங்குது. ஏ மச்சான் 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 ஞானம் ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோம். ஏ மச்சான் 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 ஞானம் ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோம். காலேஜுக்கு போனேன்டா 2 நாள் காணலடா, நேத்து முதல் தூங்கலடா, நெப்போலியன் கேக்குதடா. லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது, கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது. ஒயிட்டுல கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் ஃபுட்டு கடையை பார்த்து ஏங்குது. அந்த சிங்கிள் டீல சுகர போட்டு கலக்கு, அந்த சிங்கிள் டீல சுகர போட்டு கலக்கு. சொல்லு விட்ட நாக்கலடா, சொன்ன பேச்சு கேட்கலடா, பக்கத்துல சேர்க்கலடா, படுத்து புட்டு சிக்கலடா. கோலாலம்பூர் அம்மாடி கோலாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது, அம்மா மேலாக்குல மவுச காட்டி இழுக்குது. ஒயிட்டுல கோழி ஒண்ணு கூவுது, அந்த பாஸ்ட் ஃபுட்டு கடையை பார்த்து ஏங்குது. ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சினுடா, இந்த லைலா ஓட்ட மச்சினடா, இவன் காதல் பொருள் கச்சினிடா, இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. பலே ரொம்ப சிறப்பாக சித்த கைதட்டின 3 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 7 13 6 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் புதுகையைச் சேர்ந்த புதுகை அருகாமையுள்ள கோவில்பட்டியைச் சேர்ந்த சைடு குத்து சந்திரன் அவர்கள் விரங்கமலையில மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். சிறப்புயா கைதட்டின அன்பு தம்பி 3 7 9 13 27 அதுக்கு மேல போகாது, நம்ம கணக்குல வீக்கு. கைதட்டின அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையை சேர்ந்த ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார். போடியா
தாகு தாகு ஆல்ரெடி யாரு அங்கெல்லாம் என் அக்கா மக பேர் பலே கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாள மாஸ்டர் அன்பு சகலை ஏ எம் சாந்திராஜன் அவர்கள் இருடா எப்படா அவர் உனக்கு சகல வரும் 2 பேரும் ஒரு பொம்பளை விரும்புறான் என்ன ஆனா அந்த பொம்பளைக்கு ஓனர் வேற ஆளு எம் சாந்திராஜன் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள் 2 பேருக்கு எப்படா கிடைக்கும் பலே சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் சைவம் தானோ சைவம் தாண்டா அசைவம் சொல்ல வந்து ரொம்ப சிறப்பான உபசரிப்பு டிஃபன் இட்லி அந்த அது பேர் தோசையா ஊத்தாப்பமா ஊத்தாப்பம் சாலை ஊத்தாப்பம் நான்லாம் ஊத்தாப்பம் சாப்பிடணும்னா 100 சாப்பிடணும் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கு சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சீன் அமைப்பு முத்துமாரி சீன் கம்பெனி உரிமை எம் சுப்பிரமணியன் குலையான விடுதி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறை படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிவலை அமைப்பு ஆர்வி ஜெயம் ஆடியோஸ் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் அந்த பொம்பளை பிள்ளைலாம் அப்படி இருக்கணும்டா என்னடா சாலை சுண்டுனா தெரிக்கும் என்னடா தெரியும் மூத்தரா சரி சரி மன்னார்குடியைச் சேர்ந்த சாந்தி அவர்கள் விரங்கமலைகளை டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏண்டா டே பவுடர்லாம் அடிச்ச பேண்ட்ல சிப்பு போட மறந்துட்டியாடா சிப்பாட முக்கியம் நமக்கு கப்பு தாண்டா முக்கியம் அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா பலே பலே அம்மா 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 10 மாதம் கழிச்சு அம்மா 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 மற்றும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க அன்பு மைத்திர மருதமுடியை சேர்ந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே மருதமணி அவர்கள் விரங்கமலையிலே பவனாடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் உங்கள் அன்பையும் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்துறை சேர்ந்த கார்த்திகராஜா பவன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு லத்திப்பு பெரிய மாங்குளம் அன்புலங்களின் சார்ந்த நன்றி பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக இப்படிக்கு மாங்குளம் 3வது கரை ஓஞ்சியர் வகையரா 57 உசலம்பட்டி ஆதனூர் கோணாப்பட்டு கீழ்கல்லந்திரி முத்துப்பட்டி மாடக்குளம் பங்காளிகள் மற்றும் பெண்ணடி வாரிசுதாரர்கள் பெரிய மாங்குளம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளமாகி புதுக்கோட்டை ஸ்ரீ தங்கராஜ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு சித்தப்பா அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 50,000 சரி கூடனா 1,80,000 அப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு சித்தப்பா தங்கராஜை கொடுங்க சிறந்த முறையில் அமைத்த தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். உள்ள போயிட்டு பொம்பளை புள்ளி வரட்டு பொம்பளை புள்ளி வந்தாத்தான் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆமாடா சாலை நம்மளை பார்க்கலே தலைவலி வரும் நீர் கடுப்பு வரும் கடுப்பு வரும் இப்படி தலையிலே அடிச்சுக்கிறீங்க. நான் உள்ள போயிட்டு பொம்பளை புள்ளி வர சொல்லுவான் லேடிஸ் வந்தா தான் இங்கே கல 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 கலன்னுருக்கான் அடிய கம்மக்கர என்ன பாட்டு படிக்கிறது அடிவாடி புள்ள ராஜா பொண்ணு அது
வாடிரா சாத்தியே நான் பாரே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்பெத்த எம்மாரி கொழுந்தே இங்குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சம் கொள்ளவே வாடிரா சாத்தியே நான் வாரே உன் சுத்தியே